Hi friends, Oneplus Oneplus Nord series la அடுத்து வரப்போற Oneplus Nord N10 N100 ரெண்டு மொபைல் இருக்கு. இந்த ரெண்டு மொபைல்ல ஒன்னு 4G ஆவும் ஒன்னு 5G ஆவும் வருது. அது இந்த மாசம் கடைசிக்குள்ள யுஎஸ்லலாம் லான்ச் ஆயிரும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அடுத்த மாசம் இந்தியால லான்ச் இருக்கலாம். இந்த மாசம் கடைசிக்குள்ள கூட இந்தியால லான்ச் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல இந்த 4G அப்புறம் 5G மொபைல்ஸ் 20000 ரூபாய் பிரைஸ்க்கு கீழ வரப்போற மொபைல்ஸா இருக்கு. சோ இப்போ இந்த ரெண்டு மொபைலோட தெளிவான ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் ஃபுல்லாவே லீக் ஆயிருக்கு. சோ இன்னைக்கு வீடியோல இந்த ரெண்டு மொபைலும் என்ன ஸ்பெக்ஸ்ல என்ன பிரைஸ்ல வரும், இந்த மொபைல் வந்தது அப்படின்னா வர்த்தா எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இங்க நிறைய பேர் கேட்கறது பட்ஜெட் 5G மொபைல். OnePlus தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்டா கொண்டு வருவாங்க அப்படின்னு தோணுது. ஆமா, இது OnePlusோட OnePlus Nord N10 அப்படின்ற நேம்ல வரும், அல்லது OnePlus N10 அப்படின்ற நேம்ல வரலாம். இதை தான் 5G கொண்டு வராங்க. இந்த மொபைல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.49 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இது AMOLED டிஸ்பிளேயா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணல. AMOLED டிஸ்பிளேயா இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா இவங்க கிளாஸ் பில்டு தான் கொடுக்குறாங்க. முழுக்க கிளாஸ் பில்டோட வரப்போகுது. அது போக இந்த பேக்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கேமராஸ் இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே 4 கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 MP கேமரா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைம் அதை சேஞ்ச் பண்ணி 64 MPக்கான கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ OnePlusல இருந்து ஃபர்ஸ்ட் 64 MP கேமரா யூஸ் பண்ண போறது இந்த மொபைலாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அது போக இது குவாட் கேமரா அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்போ மாதிரி 8 MP வைட் ஆங்கிள், 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ அப்படின்ற செட்டப்போட வருது. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவான டீட்டெயில் கிடைக்கல. ஆனால் இது பஞ்ச் ஹோல் நாச்சோட இருக்குமாம். எப்பவும் கொடுக்குற மாதிரியான அந்த 16 MP கேமரா கொடுப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதை தாண்டி என்ன பெருசாக பண்ணிட போகிறாங்க? சும்மாவே அவங்க பெருசாக பண்ண மாட்டாங்க. இதுவும் பட்ஜெட் செக்மெண்ட் வேற கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே 16 MB தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது 5G மொபைல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். கம்மி பிரைஸில் கொண்டு வரணும். 5G அப்படின்னா ஸ்னாப்டிராகனோட 690 அப்படின்ற ப்ராசர் இருக்கு. ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸ்னாப்டிராகன் 690 அப்படின்றது ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசர். ஆல்மோஸ்ட் இது ஸ்னாப்டிராகன் 720G இந்த மாதிரி ப்ராசர் கூட ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த அளவு பவர்ஃபுல்லாக இல்லைனாலும் அது அளவுக்கு ஓரளவு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசராக இருக்கும். ஸோ 5G இருக்கு. அது போக இங்கே ஒரு நல்ல பவர்ஃபுல்லான மொபைலும் கூட. இதுக்கு பவர் பண்ணுறதுக்கு 4300 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கை கம்மி பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் கம்மி பண்ணல. 4300 mAh பேட்டரி வித் வாப் சார்ஜர் கூட கொடுக்குறாங்க. அந்த 30 வாட்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்துடும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கண்டிப்பாக நல்லா இருக்கு. இதை தாண்டி இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM அது போக 8GB RAM ரெண்டு வேரியன்ட் தான் அவைலபிளாக இருக்குமாம். 6GB 64GB 6GB 128GB அவைலபிளாக இருக்கலாம். அடுத்து இதனோட ப்ரைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மொபைல் கூட வரப்போகிற அந்த N100 பற்றி பார்த்துடலாம். இந்த N100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.52 இன்ச்சஸ்க்கான HD ப்ளஸ் டிஸ்பிளேயோட வருது. இதுக்கும் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் இருக்கு. இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் மெயின் கேமரா 13 MPக்கான மெயின் கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 2 MP டெப்த் அப்படின்ற செட்டப்போட கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல இதில் 8 MP கேமரா இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிருக்காங்க. இதுல 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்க போகுது. இது எல்லாம் பார்க்க நல்லா இருந்தாலும் ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மொக்க பண்ணிட்டாங்க. இதுல ஸ்னாப்டிராகனோட 460 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்னாப்டிராகன் 460 ப்ராசரோட ஒரு மொபைல் OnePlusல இருந்து. அது போக இதுல 4GB 6GB வேரியன்ட் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ரெண்டு மொபைலை பத்தியும் தெளிவா நம்ம பார்த்துட்டோம். இதனோட பில்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி தெளிவான டீடைல்ஸ் தெரியல. எனக்கு இன்னமும் பிளாஸ்டிக் பில்ட் கொண்டு வருவாங்க அப்படின்னு தோணுது. ஆனா இதை கன்ஃபார்மா சொல்ல முடியல. சரி, இந்த ரெண்டு மொபைலோட பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த N10 இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G மொபைலா வருது. இங்க ஸ்னாப்டிராகன் 765 ப்ராசரோடைய OnePlus Nord 25000 ரூபாய் பிரைஸ்ல இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மொபைலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு கொண்டு வரலாம். 20000 ரூபாய் பிரைஸ்க்கு கொண்டு வந்தா வர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க AMOLED டிஸ்பிளே கொண்டு கொடுத்து 20000 ரூபாய் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா வர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். பார்க்கலாம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்றத. அடுத்து இந்த கம்மி பிரைஸ்ல வரப்போற N100 இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அல்லது 12000 ரூபாய் பிரைஸ்க்கு இருக்கும். 10000 ரூபாய் பிரைஸ்க்கு கொண்டு வர பட்சத்தில் ஒர்த்தான டீலா இருக்கும். 12000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு கொண்டு வந்தாலும் OnePlus மொபைல் அப்படின்னு பார்க்கும்போதும் அந்த ஆக்சிஜன் OS லவர்ஸ்க்கும் அதை OS யூஸ் பண்ணி பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா இது ஒரு நல்ல மொபைலா இருக்கும். இந்த டைம் OnePlusல இருந்து இந்த ஸ்பெக்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப மொக்க மொபைல் அப்படின்னு தோணாம ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தோன்ற மொபைலா தான் இருக்கு. பார்க்கலாம் என்ன பிரைஸ்க்கு கொண்டு வராங்கன்னு. ஒருவேளை இதனோட லான்ச் டேட், அஃபிஷியல் லான்ச் டேட் எனக்கு கிடைச்சது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அல்லது ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். இந்த மொபைல் இந்த மாசம் கடைசி அல்லது அடுத்த மாசத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல லான்ச் ஆக அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான் OnePlusோட இந்த ரெண்டு மொபைல் பத்தி கொஞ்சம் நல்ல மொபைல் மாதிரி தெரிஞ்சது. அதனால உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்ல மொபைல்னு தோணுதா, அல்லது இந்த மொபைல் ரொம்ப மொக்கப்பா வேண்டாம் அப்படின்னு தோணுதா? கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பாப்போம் யாரு என்ன சொல்றாங்க அப்படின்றத. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி
டெய்லி டெக்கை பற்றின அப்டேட்ஸ் அது போக மொபைல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க.